மாஸ்டர் கேமில் மில்லிங் வந்து நம்ம பண்ணலாம். நான் X5 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்தாலும் கூட நீங்கள் கான்செப்ட் என்னங்கிறது ஏதோ ஒரு வெர்ஷனில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் தேவைப்படும். என்கிட்ட ஹெச்டி ஸ்க்ரீன் இருக்கிறதுனால அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இருந்தாலும் கான்செப்ட் ஒன்று தான். ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் தான் இல்லை, ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் கேம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதாவது நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. நான் இப்போதைக்கு X5 வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மில்லிங் பார்த்துக்கிட்டிங்க வேணால் டேர்னிங் ஆக்சுவலாக நான் வந்து நிறையா சொல்லலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக மில்லிங் நிறைய பேர் எதிர்பார்க்கனால நான் மில்லிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் F9 ப்ரெஸ் பண்ணிங்க, இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் லைன் வரும். மில்லிங் மிஷினை பொறுத்தவரையும் நீங்கள் டாப் வியூ, இது வந்து டாப் வியூ. ஆக்சுவலாக இந்த டாப் வியூவில் மிஷினோட டாப் சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பெட்டு, மிஷினோட பெட்டு வந்து இந்த மாதிரி இந்த ஆக்சிஸில் இருக்கும். இது வந்து ஒய் ஆக்சிஸு, இது ஒய் ப்ளஸ்ஸு, ஒய் மைனஸ், இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து எக்ஸ் மைனஸ், எக்ஸ் ப்ளஸ்ஸு. இதுதான். இதில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் பாட்டை வந்து ஜாப் சென்டர் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இப்போ ஒரு இங்கே வந்து நான் இப்போ சொல்கிறேன். இப்போ 300 ரைட் கிளிக் பண்ணி ஃபிட்டு கொடுத்தீங்கன்னா பெருசாக இருந்தாலும் அது ஃபிட் ஆயிரும். ஒரே நிமிஷம். இப்போ வந்து உங்கள் ஜாப் வந்து 300 mm லென்த்தில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட இந்த ஒய் ஆக்சஸ் இருக்கு இல்லைங்க, அது வந்து ஜாபோட சென்டர்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஒய் ஆஃப்செட் எடுக்கும்போது இந்த ஜாபோட சென்டர் லைனில் நீங்கள் ஒய் ஆஃப்செட் எடுக்கணும், அதை 0 பண்ணணும். ஆனால் எக்ஸ் ஆஃப்செட் வந்து ஜாபோட சென்டருக்கு எடுக்கணும். ஒய் ஆஃப்செட் பார்த்திங்கன்னா எட்ஜ் ரெஃபரன்ஸ், அதாவது இந்த எட்ஜுக்காக நீங்கள் 0 பண்ணுற மாதிரி வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து உங்களோட ஃபுல் ஜாப்புமே சென்ட்ரல் லைனில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாட்டை வந்து சென்ட்ரல் லைனுக்கு மூவ் பண்ணிக்கணும். இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இதோட சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரை வந்து ஜாபோட இந்த லைனோட சென்டர் கொண்டு வரணும். அப்போ இந்த லைன் தான் உங்களோட ஆஃப்செட்டு. இந்த பாயிண்ட்டு தான் X0 Y0. இதில் இந்த மற்ற சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா உங்கள் மாடல்லையோ இல்லை இதுலேயோ வந்து ஆக்சஸ் அவங்களால செட் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணி தான் கொண்டு வந்து வைக்கணும். எந்த இடத்துல வந்து நீங்கள் X0 Y0 வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணி மூவ் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே உள்ள ட்ரான்ஸ்லேட்டில் போய் இங்கே செலக்ட் பண்ணியும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரான்ஸ்லேட் கமெண்ட்டில் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிரும். இங்கே நான் மூவ் கொடுக்குறேன். இது பாயிண்ட் டு பாயிண்ட் மெத்தடு. இது ஃப்ரம் பாயிண்ட்டு, இது 2 பாயிண்ட். ஃப்ரம் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 2 எதுங்கிறது அதுவாகவே எடுத்துக்கும். அதுவாகவே கிளிக் பண்ண சொல்லும். இப்போ ஃப்ரம் கிளிக் பண்ணிட்டேன், 2 இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இது மூவ் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய ஜாபோட சென்டர் தான் X0 Y0. எக்ஸுக்கும் இது தான் 0, ஒய்க்கு இந்த பாயிண்ட் சென்ட்ரல் லைன் தான் 0. ரெண்டு பக்கமும் நீங்கள் சென்டர் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும். நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே ஆப்ஷன் எடுக்க போகிறீங்களோ அதுக்காக ட்ராயிங்கை மூவ் பண்ணி வைக்கணும். மாஸ்டர் கேமை பொறுத்தவரையும் 3D, அதாவது நீங்கள் மாடலை வச்சும் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனால் வந்து லைனை வச்சு அதிகமாக ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். லைனை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் மாஸ்டர் கேம் தான். நீங்கள் 3D வரைகிறதுக்கு முன்னாடி 2D நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 3D வச்சு பண்ணாலும் கூட அதில் நீங்கள் எக்ஸிலெல்லாம் கர்வு க்ரியேட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா திருப்பி இதே கான்செப்டில் தான் வேலை செய்யணும். அதனால் இதில் வரைகிறதுக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிஷின் டைப்பில் வந்து மில்லிங். மில்லிங் வந்து டிஃபால்ட்டு செலக்ட் பண்ணிங்க. டிஃபால்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டாக் செட்டப். இந்த ஸ்டாக் செட்டப்பில் நீங்கள் ரா மெட்டீரியல் செட்டிங்லாம் நீங்கள் சொல்லணும். ரா மெட்டீரியல் செட்டிங்லாம் இங்கே சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் இடிக்குது வைக்குதுன்னா நீங்கள் வந்து அது வந்து கரெக்டாக சொல்லிடணும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு இதில் சொல்கிறேன். ஏன்னா இதை பற்றி சொன்னால் இதுக்கே ஒரு வீடியோ ஃபுல்லாக போயிடும். நான் இப்போ வந்து என்னென்னா டைரெக்டாக உங்களுக்கு நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரோக்ராம் வந்து
அதுக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக தனியாக இருப்பேன். இது எதுக்குன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இது பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா சேஃப். இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் இடித்தா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இது பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம அடுத்த நான் சொல்கிறேன். ஸோ இந்த மிஷினை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டூல் பாத்துங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கான்டூர், ட்ரில்லு, பாக்கெட்டு, ஃபேஸு, அப்புறம் என்கிரேவிங் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது 2Dயை பொறுத்தவரையும் இது 5 இருந்தால் கூட உங்களால் சமாளிச்சிட முடியும். ஸோ மற்றதெல்லாம் வந்து அதிகமாக தேவையில்லை. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இதுவும் தேவை, இதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஸோ கான்டூர், இதுக்கு கான்டூர்னால் என்ன முதல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. கான்டூர் அப்படின்னா ஸோ ஒரு ப்ரொஃபைலை வரைஞ்சி அதை ப்ரோக்ராமாக மாற்றுறது பேர் தான் கான்டூர். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா சில இது இருக்குது, நான் உள்ள காமிக்கிறேன். ஆக்சுவலாக ட்ரில்லு, டேப்பு, த்ரெட்மில் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ பாக்கெட்டு, இது ஃபேஸிங், ஆக்சுவலாக இது எல்லாமே கான்டூருக்குள்ளே வந்துடும். பாக்கெட்டு, ஃபேஸிங்கு. ஸோ இது ஒன்று ஓப்பன் பண்ணிங்கனாலே உள்ளே எல்லாமே இருக்கும். ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஓகே கொடுத்துக்கலாம். இது உள்ளே போகும்போதே எந்த லைன் நீங்கள் வந்து வரைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த மாஸ்டர் கேமை பொறுத்தவரை இந்த செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிங்கன்னா சிங்கிள் கிளிக்கில் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா இது 1/1 கிளிக். இப்போ நான் இது சிங்கிள் கிளிக் டிஃபால்ட் செயினில் இருக்கு இல்லைங்களா. ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், ஒரே கிளிக்கில் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்தா ப்ரோக்ராம்குள்ளே போயிடும். ஆனால் இதுவே இது அன்செலக்டு, இதை நான் செலக்ட் பண்ணலை. இப்போ நான் இதில் கிளிக் பண்ணி அப்படின்னா ஒவ்வொன்றா கிளிக் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கிளிக் ஆகும். சில சமயம் பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணும்போது எரரும் காமிக்கும். ஸோ அப்போ என்னென்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெயிட்டுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் இப்போ அன்செலக்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இது பண்ணும்போது இந்த டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணி நான் சொல்கிற வரை வெயிட் பண்ணுப்பா. ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரின்னு கிரியேட், இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே 2 தடவை 2 செயின் இருக்க மாதிரி காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த செலெக்ஷன் தப்புன்னு அர்த்தம். ஸோ ஒரே செயின் தான் இருக்கணும். 2 செயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல போய் இடிக்கும், ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ அப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சோன்னா இதை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எதுக்குன்னா நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 செயின் கிரியேட் ஆகும். ஸோ அதை ஒரு செயினாக மாற்றுற வரையும் நீங்கள் இந்த மாதிரி வெயிட் கொடுத்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே செயினில் வந்துடும். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் நமக்கு யூஸாக இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் அன்செலக்ட் பண்ணுறேன். சரி, நான் கேன்சல் கொடுத்துட்டு வரேன். இந்த இதில் ஸோ இந்த செலக்ட் கான்டூர், இப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோ செலெக்ஷன் இங்கேருந்து மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கேட்கும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இது ஏரியா, இதுவும் அதே மாதிரி தான். ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி இங்கே நீங்கள் இது கிளிக் பண்ண இதுவும் சேம் இதே டைப் தான். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த பாலிகன்னா என்னென்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுற ஏரியா ஃபுல்லாக அது ஒரு லைனை போட்டுக்கிட்டே வந்து அந்த லைனுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆகும். எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒன்று நீங்கள் காட்டணும். ஸோ இது ஒரே ஒரு லைனாக இருந்தால் அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஸோ இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை கிளிக் பண்ணால் பார்ஷியல் 1/1 நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு. ஸோ இது எதுக்குன்னு எனக்கும் தெரில, நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இவ்வளோ தான் இந்த செலக்ட் பண்ணுற ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு இதுவும் ரொம்ப முக்கியம். இது 2 இருந்தாலே மேக்ஸிமம் எல்லாம் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக நிறைய இருக்குது. கொசன்னு ஒன்று நம்ம செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னா மொத்தமாக அதை செலக்ட் பண்ணி விட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கொடுத்திங்கன்னா வேலை செய்யும். இது 3 போதும் எனக்கு தெரிஞ்சு. இது 3 போதும். ஸோ செலக்ட் பண்ணும்போது ஏதாவது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். செலக்ட் பண்ணும்போது இப்படி இப்போ நான் அடுத்து இங்கே போகும்போது ஸோ பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் நம்ம போகிறோம். ஆனால் வந்து அது உல்ட்டா டைரெக்ஷனில் வந்துட்டுருக்குன்னா இதை நீங்கள் மாற்றி விட்றதுக்கு ஸோ இந்த மாதிரி மாற்றலாம். இப்போ ஒன்று இந்த டைரெக்ஷன் செலக்ட் ஆகிடுச்சு, அடுத்தது போகும்போது அதுவும் திருப்பி இந்த டைரெக்ஷனில் திரும்பிச்சு அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி மறுபடியும் ஃபார்வர்ட் மாற்றிக்கணும். ஸோ எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக இது ஒன்றா மாறிடணும். ஸோ இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போட்டோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கான்டூர், பாக்கெட்டு, ஃபேஸிங், ஸ்லாட்டு இது எல்லாமே இது ஒரு இதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம இங்கே டூல் பாத்தில் நான் சொன்ன அந்த பாக்கெட்டு, ஃபேஸிங் இது ரெண்டு வெளியில் இருந்துச்சு, அது இதுக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை தனியாக பழகணும்னு அவசியம் இல்லை, இதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதில் இருக்க ஒவ்வொன்றையும் நீங்கள் பழகினா போதும். இப்போ நான் இதில் கான்டூர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கான்டூர் அப்படின்னா என்னென்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனில் வந்து ஒன்று இதுக்கு வெளியில் வந்து
ஓடும், இல்லைன்னா இந்த உள்ளே ஓடும். அதாவது என்ன கட்டர் சூஸ் பண்ணுறீங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 10 டே கட்டர்னா இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா இந்த லைனை ஒட்டியே ஓடும், அதை ஒட்டியே உள்பக்கமாக ஓடும். அப்படி இல்லைனா அந்த கட்டர் வந்து அந்த லைனை விட்டு வெளியில் இது ஒட்டி ஓடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற எந்த மெட்டீரியலும் எடுக்காது, இங்கே நடுவில் இருக்க மெட்டீரியலும் எடுக்காது. ஸோ இதுக்கு பேர் தான் கான்டூர். இன்கேஸ் பாக்கெட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு உள்ளே இருக்கிற மெட்டீரியல் ஃபுல்லாக மீன்ஸ் இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள், இதுக்குள்ளே இருக்கிற எல்லா மெட்டீரியலும் இதை கரைச்சி எடுத்துரும். ஸோ அதுக்கு பேர் தான் பாக்கெட்டு. இதை அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸிங் அப்படின்னா நீங்கள் இந்த ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இதோட பெருசாக இதுதான் உங்கள் ஒரிஜினல் ரா மெட்டீரியல். இதோட ஒரு கட்டரை வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 10 அப்படின்னா இந்த கட்டரோட தாண்டி வெளியில் கொஞ்சம் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுவிட்டு அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபேஸிங் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது அது கட்டர் வந்து இப்படி ஃபேஸிங்கில் இப்படி போயிட்டு வந்துச்சு அப்படின்னா உங்கள் இந்த டாப் வந்து க்ளீன் ஆகும். ஸோ என்னென்னா கட்டர் ஃபுல்லாக வெளில வர மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். டூல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூலுக்குள்ளே போனீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ டூல்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் எண்ட் மில் செலக்ட் பண்ணிங்க. இதில் கட்டர் டயமீட்டர் இதெல்லாம் பார்த்து படத்தை பார்த்து உங்களோட டூலை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. ஓகே கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதை வந்து சிம்பிளாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எல்லாமே 150 நீங்கள் டைப் பண்ணிங்க. மற்ற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு என்ன ரீசன்னு சொல்லி. கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீடு பர் டூத்து ஒரு 0.1 வச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் பேராமீட்டர் ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது 1 வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஹோல்டர், கட் பேராமீட்டர். ஸோ இது லெஃப்ட் வேணால் உள்ளே ஓடுச்சுன்னா லெஃப்ட் வச்சுங்க. அதை மாற்றி விட்டிங்கன்னா உள்ளே வெளியே மாறி ஓடும். ஸோ ஒன்று உள்ளே ஓடும், இன்னொன்று வெளியில் ஓடும். செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ கட் பேராமீட்டர் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா கம்ப்யூட்டர் இருக்குது இல்லைங்களா, இது கம்ப்யூட்டரில் வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே மிஷினில் வந்து உங்களால் எதுவும் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே ரன் மட்டும் தான் பண்ண முடியும், உங்களால் அச்சீவெல்லாம் பண்ண முடியாது. ஸோ என்ன சைஸ் இருக்கோ அது அப்படியே வந்துடும். இதுவே வியரில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டி வேல்யூவில் வந்து வந்துடும். டி வேல்யூவில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கட்டர் டயாமீட்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களால் வியரில் அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது டி வேல்யூ, இது வியர் இல்லைன்னா கம்ப்யூட்டர், இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ கம்ப்யூட்டரில் வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் டாலரன்ஸ்லாம் கம்ப்யூட்டரில் வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட் என்ன இதுன்னா பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் லெஃப்ட்டில் வச்சிங்கன்னா எப்படி ஜென்ரேட் ஆகுது, ரைட்டில் வச்சா என்ன ஜென்ரேட் ஆகுது நான் காமிக்கிறேன். ஸோ டிப் காம்பன்சேஷன் இது நீங்கள் டிப்லேயே வச்சுங்க. ஸோ அடுத்து அதாவது ரஃபிங்க்கும் ஃபினிஷிங்க்கு ஏதாவது இடையில ஸ்டாக் வைக்கணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு O5 நீங்கள் ஸ்டாக் வச்சுட்டு ஃபினிஷிங்கில் தனியாக ஃபினிஷ் பண்ணணுன்னா இங்கே வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே விட்ருங்க. டெப்த் ஆஃப் கட் வேணும் அப்படின்னா இதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன டெப்த் இங்கே பாயிண்ட் காமிக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு 1 mm எடுக்கிறேன், இல்லைனா ஒரு 0.5 எடுக்கிறேன்னா 0.5 டெப்த் ஆஃப் கட்டு. அப்புறம் ஃபைனலாக ஃபினிஷ் கட்டு, எத்தனை ஃபினிஷிங் பாஸ் தனியாக தேவை பாட்டமில் ஒரு 2 பாஸ் வேணும்னா 2 பாஸு, எத்தனை mm போகணும் அப்படின்னு இங்கே சொல்லிக்கலாம். ஒரு 0.2 போகணுன்னா 0.2. ஸோ கீப் த டூல் டவுன் கொடுத்திங்கன்னா அடுத்தடுத்து கீழே கன்னியூ பண்ணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் சிமுலேஷனில். இதை எடுத்து விட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்கள், இதை வச்சு விட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்கள், என்ன வித்தியாசம் வருதுன்னு பாருங்கள். பை கான்டூர் டெப்த்து பை ஆர்டர் பை டெப்த்துன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுக்காக வேலை செய்யும். ஸோ இது பை டெப்த்து, இதுவும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் பை டெப்த்து கொடுத்துருக்குறேன். ஸோ லீட் இன் லீட் அவுட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ப்ரொஃபைலை வரைகிறீங்க. ஸோ கட்டர் வந்து டேரெக்டாக இந்த இடத்துல இறங்கி அப்படியே போகாமல் இது இப்போ இந்த சைடு ஓட்ட போகிறீங்கன்னா சேஃபாக இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்லையோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை வந்து ஒரு ரேடியஸாவோ இப்படி வந்து எங்கேஜ் ஆகி இப்படி போயிட்டு திருப்பி இதை முடிச்சுட்டு திருப்பி வெளியில் போகும்போது லீட் அவுட்டு, உள்ளே வர்றது லீடின், இது வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆர்க்லேயோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாவோ இந்த மாதிரி பர்பண்டிகுலராகவோ ஸோ இந்த மாதிரி சேஃபாக வெளியில் போகணும். இது ரெண்டும் ஓவர்லப் ஆகி வெளில போகும். ஸோ அந்த மாதிரி எங்கேஜ் ஆகி போகிறதுக்காக லோட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லீட் அவுட் வந்து உங்களால் கொடுக்கலாம். எங்கேயும் இடிக்காமல் கொஞ்சம் சேஃபாக கொண்டு போகிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வேணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் பர்பண்டிகுலர் டேஞ்சன் 2 இருக்குது. பர்பண்டிகுலர்னால் இது இந்த இடத்துல எங்கேஜ் ஆகுதுன்னா இதுக்கு பர்பண்டிகுலராக உள்ளே வந்துட்டு மறுபடியும் போகும்போது பர்பண்டிகுலர் வெளில வரும். டேஞ்சன் அப்படின்னா இதுக்கு இந்த ஆக்சிஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக வந்து வரும். இன்கேஸ் இது ரவுண்டாக இருந்துச்சுன்னா அந்த ரவுண்டுக்கு அதுக்காக ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு டேஞ்சன் லைன் எடுத்துக்கும். ஸோ என்ன ப்ரொஃபைலில் இது இருக்கோ அதுக்கு டேஞ்சன் பாயிண்ட் எடுத்துக்கும். ஸோ லென்த்து எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் 100 டயமீட்டர்னு சொன்னீங்கன்னா கட்டரோட 100 டயமீட்டர் எடுத்துக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க மாதிரி
ஸோ ஹைட்லேருந்து அப்படி உங்களுக்கு டேப்பராக வரணுன்னாலும் நம்மளால் சொல்லிக்க முடியும். ஸோ லீட் இன் அண்ட் லீட் அவுட், ஸோ இது ரெண்டையும் வந்து வேணால் செக் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை. ஸோ மல்டிபாஸ் வந்து எதுக்குன்னா, இது வந்து மல்டிபாஸ் இந்த இதுக்கு தேவைப்படாது. ஸோ பாக்கெட் ப்ரோக்ராமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லிங்கிங் பேராமீட்டர். ஸோ லிங்கிங் பேராமீட்டர் மல்டிபாஸ்ங்கிறது என்னன்னு நான் சொல்லிடுறேன். மல்டிபாஸ்னால் பார்த்தீங்கன்னா, இந்த கான்டூரில் நீங்கள் ஃபுல் டெப்த்து மொத்தமாக இறக்கிட்டு சைடு வைஸில் இந்த இதை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக நம்ம பண்ணும்போது டாப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் டு பாயிண்ட்டோ எடுத்துகிட்டு போவோம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபினிஷிங் ப்ரோக்ராம் மாதிரி ஓட்டணும், அதாவது சைடில் மட்டும் கட் எடுக்கணும் அப்படின்னா ஃபுல் கட்டையும் உள்ள டெப்த்தாக கொடுத்துட்டு சைடு வைஸில் ஒவ்வொன்றா இப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் மல்டிபாஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பாஸுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் டு டெப்த்தாக இறங்கும், அப்புறம் சைட்லேயும் நீங்கள் நான் ஒரு ரெண்டையும் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ அதனால் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ அது மல்டிபாஸ் வந்து நம்ம இந்த இதுக்கு வேண்டாம். ஸோ டெப்த் ஆஃப் கட்டில் கொடுத்துருக்கனால, ஸோ நீங்கள் அந்த மெத்தட் வேணும்னா டெப்த் ஆஃப் கட்டை 0 கொடுத்துட்டு டேரெக்டாக கடைசி எண்டு கட்டுற போகிற மாதிரி வச்சுட்டு மல்டிபாஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லிங்கிங் பேராமீட்டர். லிங்கிங் பேராமீட்டர் என்னென்னா, எங்கேருந்து கட்டெடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் அப்சல்யூட்டில் வச்சுக்கலாம். இங்கே அப்சல்யூட்டுங்கிறது என்னென்னா, இந்த நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து எக்ஸாம்பிள் நான் அப்சல்யூட் என்னென்னா கிராஃப் மாதிரி, அதாவது நான் காமிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மெயினாக செட் பண்ண வேண்டியது டாப் ஸ்டாக். இதை நீங்கள் கிளிக் பண்ணியும் உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு மாடல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக காட்ட முடியும். ஸோ நான் இப்போ வந்து டாப் ஸ்டாக் என்னென்னா, ஒரு ஜாபோட டாப் சைடு இந்த ஜாப் வந்து 0 லைன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது உங்களோட ஜாபோட டாப் சைடு 0ன்னு ஒர்க் ஆஃப்செட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ இது டாப்பில் வந்து ஒரு சேஃபாக ஒரு 1 mmலேருந்து எனக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லலாம். டெப்த்துங்கிறது பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி உங்களால் சொல்ல முடியும். ஸோ இங்கே மாடல் இதெல்லாம் நான் இல்லைங்கிறனால நான் இதை காமிக்கலை. ஸோ என்னென்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக மைனஸில் எவ்வளோ தூரம் போகணும், மைனஸில் ஒரு 20 mm அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 mm ஸ்டார்ட் பண்ணி 0 வரையும் வந்துட்டு அதிலிருந்து மைனஸில் 20 mm போகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 21 mm வந்து அப்போ ப்ரோக்ராம் வந்து கட்டெடுக்கும். ஸோ இதுவே இன்க்ரிமெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ இங்கே வந்து இன்க்ரிமெண்ட்டில் கொடுத்துட்டீங்க டெப்த் அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்கே டாப் ஸ்டாக்லேருந்து மைனஸில் 20 mm உள்ள போகும், அதாவது ப்ளஸில் 1 mmலேருந்து மைனஸில் 19 வரையும் தான் போகும். ஸோ ஏன்னா இங்கேருந்து 20ன்னு அர்த்தம். ஸோ இன்க்ரிமெண்டலுக்கும் அப்சல்யூட்டாக அதான் வித்தியாசம். இன்க்ரிமெண்ட்டுன்னா உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து 20 mm கீழாக்க போகும் அப்படின்னு அர்த்தம். -20னா கீழாக்க போகும். ஸோ அதனால் 20 mm கீழே போகும்னு அர்த்தம். அப்சல்யூட்னு சொன்னீங்கன்னா எல்லாமே 0க்காக தான் கணக்காகும். இந்த லைன் தான் 0. டெப்த்தில் வந்து இதை சைடில் திருப்பி காமிக்கிறேன். ஸோ இந்த லைன்லேருந்து கீழே எவ்வளோ தூரம் இறங்கணுமோ அந்த 0லேருந்து தான் கணக்காகும். இப்போ டாப் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னா, 0லேருந்து மேலே 1 mm ஸ்டாக் இருக்குதுன்னு எடுத்துக்கும். அப்புறம் 0லேருந்து கீழே 20 mm கட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எடுத்துக்கும். இது ஒரு மாடலோ லைனோ போட்டிருந்தீங்கன்னா இந்த டெப்த்து போய் அதில் இதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி திருப்பி இங்கே ஒரு லைன் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தீங்கன்னா அது வரையும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வரைகிறேன். இங்கே ஆக்சுவலாக இப்போ டாப் வியூவில் இருக்கிறதுனால வரைய முடியாது. ஸோ இது வந்து இப்போ நான் டாப்பையே கிளிக் பண்ணதுனால நம்ம 0ன்னு எடுத்துக்கிச்சு. இதையும் டாப் ஸ்டாக் பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா 0ன்னு தான் எடுத்துக்கும். இன்கேஸ் மேலே ஒரு ஆஃப்செட் பண்ணி ஒரு ஸ்டாக் இருக்க இடத்த நீங்கள் வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 mmல அதை கிளிக் பண்ணால் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணுறது பெஸ்ட்டு. 1 mm மைனஸில் 20 mm டெப்த் வரையும் போகணும், -20. ஸோ இது ஃபீடு பிளேன். எங்கேருந்து ஃபீடு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 10 mmலேருந்து ஃபீடு ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு மேலே 25 வரை ரெட்ராக்ஷன் வந்துட்டு போகலாம். ஒவ்வொரு தடவை பாஸ் முடிச்சுட்டு மேலே வந்துட்டு 25 mm வந்துட்டு போகலாம். கிளியரன்ஸ் உள்ளே வர்றது வெளில போகிறது 50 mmக்கு மேலே தான் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் 4th axis யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும், அப்போ சொல்கிறேன். இப்போ வந்து கூலண்ட் ஆன் பண்ணிவிட்டு ஓகே மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் சொல்லியிருந்தீங்களா லெஃப்ட் ரைட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இது இப்போ அவுட் சைடு ஓடுதா, இதை வந்து இந்த பேராமீட்டர் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வந்து உங்களுக்கு இங்கே கட் பேராமீட்டரில் லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட் மாற்றினீங்கன்னா அப்படியே உள்ளே ஜென்ரேட் ஆகும். இங்கே ரீஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடும். ஸோ இது சிமுலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்த தடவை சொல்கிறேன்.